ஜனனி, அவர்தான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரே. பேசாம நீ அந்த பெட்டியை திறந்து காட்டிடுமா? வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆக்சிடென்ட் பஸ்ல இருந்து பொருள் எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க சார். அங்க போய் பாருங்க. வாங்க மாமா. இந்த நம்பர் போட்டு திறக்கிறது. நான் பேசாம நின்னுட்டு இருந்தா இன்னும் சந்தேகம் ஜாஸ்தி ஆகும் இவங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு ட்ரை பண்றதா சரி. மாப்பிள்ள இந்த இருக்கு மாப்பிள்ள. துளசி துளசி மாப்பிள்ள, துளசி பக்கத்துல மாப்பிள்ள. துளசி துளசி அம்மாடி துளசி, அம்மாடி துளசி, துளசி அம்மா துளசி, துளசி. சார், துளசி எங்க சார்? எப்பதான் சார் கண்டுபிடிச்சு தருவீங்க? எத்தனை நாள் சார் நாங்களும் ஸ்டேஷனுக்கு நடந்துகிட்டே இருக்கிறது? சார், உங்க ஒய்ஃப் மட்டும் இல்ல, அவங்களோட சேர்த்து மொத்தம் 5 பேர் காணாம போயிருக்காங்க. அவங்களையும் சேர்த்து தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சிடென்ட் நடந்து 4-5 நாளைக்கு மேல ஆகி போச்சு. அவங்கள பத்தி எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. பிராக்டிக்கலா சொல்ல போனா அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். ஐயோ துளசி, என்னை விட்டு போயிட்டியாமா? கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன வேணாலும் எடுத்து. நீதான் துணையா இருக்கணும். பெத்த பொண்ணு கண்ணு முன்னாடியே பொண்ணு செத்துட்டான்னு அப்பா அழுகிறத பாக்குற கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. அப்பா, நீங்க அழாதீங்கப்பா. நிச்சயமா ஒரு நாள் நான் உங்க முன்னாடி வந்து நிற்பேன்ப்பா. உங்களை சந்தோஷமா நான் பார்த்துப்பேன்ப்பா. துளசி கோயில வச்சே தப்பிச்சு போக ட்ரை பண்ணவ. ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட்டை பயன்படுத்தி எங்கேயாவது தப்பிச்சு போயிருப்பாளோ? துளசி கண்டிப்பா அப்படி செய்யக்கூடியவதான். அதனால போலீஸை மட்டும் நம்பாம நம்ம ஆளுங்களே அனுப்பி தேடணும்னு என் பசங்க கிட்ட சொல்லணும். சார், எதுவா இருந்தாலும் தீர்மானமா சொல்லுங்க சார். இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் வேண்டாம் சார். எதுவா இருந்தாலும் தீர்மானமா சொல்லுங்க. அவ உயிரோடவே இல்லைனாலும் அவளோட பாடி கிடைச்சாதான் நான் நம்புவேன் சார். சரி, இதுல ஒரு சென்ட் பண்ணுங்க. மாமா, அழாதீங்க மாமா. துளசி கட்டாயம் கிடைப்பா. வாங்க மாமா, போலாம். அழாதீங்க, வாங்க வாங்க. மாப்பிள்ள, எனக்கு என்னமோ என் பொண்ணு துளசிக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு என் உள் மனசு சொல்லுது மாப்பிள்ள. துளசிக்கு எதுவும் ஆயிருக்காது. அவன் நிச்சயமா திரும்பி வருவா பாருங்க. மாமா, நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் மாமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா. துளசி எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன் மாமா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது மாமா. துளசி தைரியமான பொண்ணு மாமா. அவ கண்டிப்பா எங்கேயாவது பொழைச்சிருப்பா மாமா.
நான் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள, என் மூத்த பொண்ணு போயிட்டா. என் இலை பொண்ணாவது என் கூட இருக்கணும் மாப்பிள்ள. அவனும் இல்லைன்னா நான் வாழ்றதே வேஸ்ட் மாமா. மாமா அந்த கடவுளுக்கு என் மேல காரணியே இல்லை. மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மாமா. நீங்கள் கவலைப்படாமல் வாங்க மாமா. என்னம்மா திறக்க முடியலையா? மேடம், உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. நீங்க இருக்கிற நிலைமையில நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பரவாயில்லங்க, இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போட்டு உங்க பொட்டி எடுத்துட்டு போங்க. சரிங்க, இந்தாங்க போடுங்க. ஜனனி, போலாமாமா? எடுத்துக்க. ஜனனி, என்னாச்சுமா? ஏன் அழற? முத்து, வண்டியை ஓரமா நிறுத்து. சரிங்க. ஜனனி, ஏமா அழற? என்னாச்சுன்னு சொல்லு. உடம்புக்கு ஏதாவது முடியலையா? கஷ்டமா இருக்கா? அம்மாடி, இப்படி எதுவுமே சொல்லாம நீ அழுதுட்டு இருந்தா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? நீ வாயை திறந்து சொல்லாதனமா எனக்கு தெரியும். அழாத. இந்த தண்ணிய குடி, குடிமா. ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கிறியா ஜனனி? வண்டியை கடைக்கு விட சொல்லவா? இல்ல, வேண்டாமா. கிளம்பலாமாமா? முத்து, வண்டி எடு. பாவம், இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலையே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கா. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாளே. இங்க பாரு ஜனனி, உன் மனசுல ஏதோ பெரிய விஷயத்தை அழுத்திக்கிட்டு என்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா உனக்கு அதை என்கிட்ட சொல்றதுல ஏதோ தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட தைரியமா சொல்லலாம். உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன். நீ வேணா வாய் வார்த்தைக்கு என்ன அம்மான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நான் உன்னை என் மகளா தான் பாக்குறேன். நீ என்ன அம்மாவா நினைச்சாலும் சரி, இல்ல மாமியாரா நினைச்சாலும் சரி, ஆனா நான் உன்னை என் சாமியாதாம்மா நினைக்கிறேன். என் மகனை உசுரோட கொண்டு வந்து சேர்த்திருக்க. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் கடைசி வரைக்கும் உனக்கு துணையா நிப்பேங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கோ. இப்ப மனச போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதம்மா. உனக்கு என்கிட்ட எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப தைரியமா சொல்லு. அம்மா நான் இருக்கேன், சரியா?
அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் பாசத்துக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அதெல்லாம் தாண்டி இந்த அன்புக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்கிற உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சா அதை எப்படி தாங்கிக்க போறாங்க? ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு பட்டுட்டு இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷியை ஏமாத்தி அந்த பாவத்தை வேற சுமந்துட்டு இருக்கேன். மாப்ள, இவர் எப்படி இருக்கார் பாருங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பையையே பார்த்துக்கிட்டு சோறு தண்ணி எதுவுமே சாப்பிடாம இப்படியே உட்காந்துருக்காரு. நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் நீங்க சொல்லுங்க மாப்ள. மாமா, ஏன் மாமா இப்படி பண்றீங்க? துளசி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு நாங்க எல்லாரும் சொல்றோம். போலீஸும் அப்படிதான் மாமா சொல்றாங்க. கவலைப்படாதீங்க மாமா. சார், யார் வந்திருக்கிறது? வாங்க, உள்ள வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார். வாங்க சார். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். சார், என் பொண்ணை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? சொல்லுங்க சார். என் பொண்ணுக்கு என்னாச்சு சார்? என் பொண்ணு எங்க இருக்கா சார்? இது வரைக்கும் கிடைக்கலையா? அது சம்பந்தமான என்கொயரிக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல நம்ம ரெஸ்கியூ டீம் தேடினதுல ஒரு செயின் கிடைச்சிருக்கு. அதை பார்த்து அது உங்க வீட்டு பொண்ணோட தானே ஐடென்டிஃபை பண்ணுங்க. சார், என் பொண்ணு துளசியோட செயின் தான் சார். துளசி, அம்மா, என் பொண்ணுங்க சார். சார், சொல்லுங்க சார். என் பொண்ணுங்க சார். சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். இது என் பொண்ணு தான் சார். என் துளசி தான் சார். சொல்லுங்க சார், என் பொண்ணு எங்க சார் இருக்கா? ஐயா, இந்த செயின் ஸ்பாட்ல இருந்து 500 மீட்டர் தள்ளி தான் கிடைச்சிருக்கு. இது அவங்க அடிச்சிட்டு போனப்ப ஏதாவது கல்லு இல்ல குச்சில மாட்டி அறுந்து விழுந்திருக்கலாம். அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம ரெஸ்கியூ டீம் அந்த ஆறு முழுக்க தேடிட்டாங்க. மிஸ் ஆன அந்த 4 பேர்ல ஒருத்தர் பாடி கூட கிடைக்கல. ஐயோ துளசி, ஐயோ துளசி. ஐயோ கடவுளே. இந்த ஒரே செயின் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிடென்ட் நடந்து 2 நாள்ல மழை வந்து ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு. அதுல கூட கடலுக்கு அடிச்சிட்டு போயிருக்கலாம். ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன கதியாச்சுன்னு தெரியலையே. எப்படி இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப காணாம போன அந்த 4 பேர்ல ஒருத்தரும் கிடைக்க சான்ஸ் இல்லைங்க. ஐயோ துளசி, என்ன விட்டு போயிட்டியம்மா?
ராசாத்தி என்னை விட்டு போயிட்டியா? என் பொண்ணு நல்லா இருப்பான்னு சொல்லி உடனே கல்யாணம் முடிச்சு வச்சு இப்ப என்னாச்சு? துளசி சார், அப்ப இனிமே துளசி கிடைக்க மாட்டாளா? நாங்க அவளை பார்க்கவே முடியாதா சார்? சார் சொல்லுங்க சார். போச்சு, எல்லாம் போச்சு. அவளை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம் போச்சு. என்னடா பண்றது? உனக்கு தலைவிதி சரியில்லடா. உன் தலையில என்ன எழுதி இருக்கோ தெரியல. துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆனா அவளுக்கு கொடுத்து வைக்கலையே. ஓகே சார், நாங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும். நாளைக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. வரேன் சார், வாங்க போலாம். ஐயோ துளசி, ஐயோ துளசி, எம்மாடி. அம்மா, அம்மா துளசி. ஐயோ. शशिवर्णं सदभुजं दशनवदनं गाय सर्वविघ्न उपशान्तये ॐ गोकुल ॐ गोलक ॐ शवक ॐ अहमग ॐ तप तत्सवितुर्यं वरुणो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भगवतिरसो अमृतं परब्रह्म भूतभव्यम् ஐயா உட்காருங்க ஐயா. அம்மா, லிண்டத்துக்கு சாதம் எடுத்துட்டு வந்துடுமாமா? இதை கொண்டு வரேங்க. सर्वमनः पशुरोतिर आदित्य स्वरूपण अस्मत्स पत्नीक मातामह मधुसूदितापु माधुः अपरब्रह्माश भावाशयामि अप्रता चिन्नं वर्तिरोहं ऋतुश्लोकं विप्रियस्त परब्रह्मम् अश्वं सुधातुमै प्रदर्श्य नौम्या पितामात ततमातात् अनुत्तस्य पित्रो पितामात ततमानयात पितामात् ओम अग्रवत्य पितृभ्यो नमः अभिपवित्र पवित्रो वा सर्ववास्तं कवितोऽपिज्ञा तस्मद्रे कुण्डलिकाशं साक्षास्य अङ्गस्य ऋषिः भूर्भुवस्वः भूर्भुवस्वः भूर्भुवस्यवस्यः அம்மா சாதம் கொடுங்கம்மா. ஆயாத புருஷஸ்ய சோமய இதை பிடிச்சிக்கோங்க. ஆயாத பிரதர்ஷ சோமிய கம்பீர இந்த சாதத்தில் போடுங்க. அவாக யாமி பேசுங்க. ஐயா இதில் வச்சிருங்க ஐயா. அழாதீங்க. இப்படி அல்பாயுசுல போயிட்டியம்மா. பிள்ளைகளை பிண்டை வாங்கிட்டு போறதுதான் பெருத்தவங்களுக்கு மோதன்னு சொல்லுவாங்க. நாங்க குத்துக்கல்லாட்ட நின்று என் 2 பிள்ளைகளுக்கு பிண்டை கொடுக்குறேனே. கடவுளே, எதுக்கு இந்த கொடுமையில என்ன பார்க்க வைக்கிற? என் பிள்ளைகளுக்கு போயிடலாம், நீ என்ன எடுத்துட கூடாதா? ஏங்க, அதான் வீட்டிலே எல்லாம் அழுது முடிச்சாச்சு இல்ல, இப்ப வந்து எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? சும்மா அழுதுட்டு இருந்தா போன துளசி பத்திரமா போறா. துளசி, துளசி.
இருக்கிறது சரியில்லை. சிவா அப்பப்ப கண் முழிக்கிறத வச்சு பார்த்தா டாக்டர் சொன்னபடி சீக்கிரம் நினைவு வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில இவருக்கு நினைவு வந்தா இவர் என்ன சொன்னாலும் கண்டிப்பா என்னால அந்த விசாலாட்சி அம்மா முகத்தை பார்க்க முடியாது. இப்பவே போனாலாச்சும் எங்கேயோ காணாம போயிட்டாங்கிற நினைப்பிலே விட்டுருவாங்க. ஏய் பாப்பா, இங்க வாய. ஒண்ணுமே கூப்பிடுறேன், இங்க வாய. ஏய் ஓடுறாடா, என்னடா பாக்குறீங்க, வாங்கடா. ஏய் ஓடாத.